தமிழ்நாட்டோட ஒரு அழகான விடியல் பாருங்க. தெருக்கள் மெதுவா கண் திறக்குது. டீ கடையில இருந்து வர இந்த மெல்லிய சத்தம், இந்த அமைதியான ரொம்ப சாதாரணமா தெரியற முகங்களுக்கு பின்னாடி நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது என்ன சக்தி தெரியுமா? நம்மளோட வாக்கு தான். ஆமாங்க, ஒரு சின்ன மைத்துளி தான். ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட தொடக்கப்புள்ளி. வாங்க, அந்த மாற்றத்தோட கதையை நாம இப்ப சேர்ந்து பார்க்கலாம். Welcome. We begin a new journey through the ages. தேர்தல் நாள். நகரமா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், இந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானதுதான் இல்லையா? ஆனா இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு மௌனம் இருக்குது. தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 70% நடக்குது. கேட்கும்போது இது ரொம்ப அதிகமா தெரியலாம். ஆனா இதோட இன்னொரு பக்கத்தை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 30% குரல்கள் ஒலிக்கவே இல்லாம அடங்கி போகுது. அதாவது நம்மள 10 பேர்ல 3 பேர் தங்களோட கருத்தை சொல்லாம மௌனமா இருந்துடுறாங்க. அப்போ இந்த மௌனத்துக்கு நாம கொடுக்கிற விலை என்ன யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை அது உங்க தெருவுல இன்னும் சரி செய்யப்படாம இருக்கிற ஒரு சாலையா இருக்கலாம், இல்லனா உங்க குழந்தையோட பள்ளிக்கூடத்துல இல்லாத அடிப்படை வசதிகளா கூட இருக்கலாம். உண்மை என்னன்னா, கேட்கப்படாத ஒவ்வொரு குரலாலையும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நம்மள சுத்தி அப்படியே தான் இருக்குது. ஜனநாயகம்னு சொல்றோமே, அதோட அடிப்படையே இதுதாங்க. அதோட அஸ்திவாரமே வாக்களிக்கிறது தான். பார்க்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு செயல்தான். ஆனா இதுல தான் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற சக்தி இருக்கு. அதிகாரம் நம்ம கையில இருந்து அரசாங்கத்துக்கு போற வழி இதுதான். இத ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம ஓட்டு போடாதப்போ நம்ம நடுநிலையா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில இப்போ இருக்கிற நிலைமையே தொடரட்டும்னு நம்ம மறைமுகமா சம்மதம் சொல்றோம். உங்க மௌனம் அது மாற்றமின்மைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு வாக்கு. காலப்போக்குல தமிழ்நாட்டோட வாக்குப்பதிவு முறைகள் மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஒரு காலத்துல இருந்ததை விட இப்போ இருக்கிற இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாவே இருக்கு. அது சந்தோஷமான விஷயம்தான். ஆனாலும் நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். ஏன் ஒரு ஓட்டால என்ன மாறிட போகுது அப்படிங்கிற கேள்விதான் அது. உன்ன இந்த ஒற்றை எண்ணுக்குள்ள ஒரு பெரிய புரட்சியோட சக்தியே அடங்கியிருக்கு. ஒரு கண நேர மௌனம் ஒரு முடிவோட திருப்புமுனையா கூட மாறலாம். இதேதோ கற்பனை கதை இல்லைங்க. நர்ஹர்பூர்ங்கிற இடத்துல உண்மையாவே நடந்த ஒரு தேர்தல். ஆயிரக்கணக்கான ஓட்டுக்களை எண்ணி முடிச்சாங்க. கடைசியில வெற்றி ஒரே ஒரு ஓட்டுல தீர்மானிக்கப்பட்டது. ஆமா, ஒரே ஒருத்தரோட முடிவு ஒரு சமுதாயத்தோட தலைவரையே மாத்திருச்சு. உங்க வாக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறதுக்கு இதோட ஒரு பெரிய சாட்சி வேணுமா என்ன? வாங்க, இப்போ ராஜுவோட கதைய கேட்கலாம். சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒரு 28 வயசு இளைஞன். தேர்தல் அன்னைக்கு அவன் மனசுலயும் இதே கேள்விதான் ஓடுச்சு. நம்ம ஒரு ஓட்டால என்ன மாறிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஓட்டு போட போகல. ஆனா அந்த ஒரு நாள் அவன் எடுத்த முடிவு அவனோட பல மாச நிம்மதியை கெடுக்க போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. மாசங்கள் போச்சு. ராஜு இருந்த பகுதியில பிரச்சனைகள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. தெருவெல்லாம் தண்ணி, அடிக்கடி கரண்ட் கட். அவன் குழந்தையோட ஸ்கூலுக்கு புது புத்தகம் கூட வரல. ஒரு நாள் ராத்திரி கரண்ட் இல்லாம இருட்டுல உட்கார்ந்திருந்தப்பதான் அவனுக்கு உரைச்சது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டான். அன்னிக்கு நான் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா ஒருவேளை நம்ம குறைய கேட்கிற ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரோ அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டான். அந்த வருத்தமான நொடியில ராஜு தனக்குள்ளே ஒரு சத்தியம் செஞ்சுக்கிட்டான். இனிமே வாழ்க்கையில இந்த தப்ப செய்யவே கூடாதுன்னு அமைதியா உறுதியை எடுத்துக்கிட்டான். ராஜுவோட கதை அவனோட கதை மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாரோடைய கதையும் கூட. இன்னைக்கு நாம வேண்டான்னு தவிர்க்கிற ஒரு ஓட்டு நாளைக்கு நம்ம தெருவுல போடப்படாத ஒரு சாலையா மாறுது, இல்லனா நமக்கு கிடைக்காம போற ஒரு வேலையா கூட இருக்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு இதுதான் நமக்கு காட்டுது. ராஜுவோட வருத்தம் நமக்கு ஒரு பெரிய பாடம். சரி, அப்போ எப்படி ஒரு பொறுப்பான முடிவு எடுக்கிறது? அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க. முதல்ல உங்களோட தேவைகள் என்னன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் உண்மையான சரி பாருங்க. கடைசியா உங்க மனசாட்சிப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. ஆனா இந்த பயணத்துல சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான தகவல்களை உடனே நம்பிடாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க. தேர்தல் ஆணையத்தோட செயலிகள் மாதிரி அதிகாரப்பூர்வமான இடங்கள்ல இருந்து வர தகவல்களை மட்டும் வச்சு உண்மையை சரிபாருங்க. உங்க முடிவை நீங்க தான் எடுக்கணும். மத்தவங்க சொல்றாங்கங்கிறதுக்காகவோ அவங்களோட அழுத்தத்துக்காகவோ எடுக்காதீங்க. கடைசியா இதுதான் நமக்கு வழிகாட்டி. கோபத்துல ஓட்டு போடாதீங்க, விழிப்புணர்வோட போடுங்க. கூட்டத்தோட கூட்டமா போகாம உங்க மனசாட்சி சொல்றதை கேட்டு முடிவெடுங்க. இப்போ இந்த முகங்களை பாருங்க. தன் வயக்காட்டை விட தன்னோட வாக்குதான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு விவசாயி. அவர் என்ன சொல்றார்னா, வயல் காத்திருக்கலாம், ஆனா நம்ம எதிர்காலம் காத்திருக்காது. இது ஒருத்தரோட உணர்வு மட்டும் இல்ல, நம்ம மாநிலம் முழுக்க இருக்கிற வாக்காளர்களோட மனநிலையை தான் இது காட்டுது. அங்க பாருங்க, ஒரு வயசான அம்மா தன்னோட ஊன்றுகோலை வச்சுக்கிட்டு மைல் கணக்கா நடந்து வராங்க.
இங்க ஒரு இளம் வாக்காளர் முதல் முறையா ஓட்டு போட போற அந்த சந்தோஷத்தோட கண்ணுல 1000 கனவுகளோட நிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரோட செயலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லுது. தேர்தல் அன்னிக்கு இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் இல்ல. இது உங்ககிட்ட நாங்க வைக்கிற ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். உங்க குரலுக்காக இந்த தேசம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்கிற சக்தி உங்க விரல் நுனியில தான் இருக்கு. தயவு செஞ்சு அதை வீணாக்காதீங்க. இந்த தேதியை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை ஏப்ரல் 23, 2026. இது வெறும் ஒரு சாதாரண நாள் இல்ல. இது நம்ம எதிர்காலத்தோட நாம செய்ய போற ஒரு சந்திப்பு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாங்க விடைபெறுறோம். தமிழ்நாட்டோட எதிர்கால கதையில உங்களுக்கான அத்தியாயத்தை நீங்க எப்படி எழுத போறீங்க? உங்க வாக்கு உங்க கதையை எப்படி வடிவமைக்க போகுது? உங்க குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். உங்க கதை இப்ப தொடங்கட்டும்.